இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நாம் தேடி. இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. குறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நான் தேடி. மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். மறைபொருளானவனே உன்னை மனங்களில் சிறை வைத்தோம். குறையுள்ள கோயிலிலே உன்னை கொண்டு நாம் குடி வைத்தோம். இறைவனின் புகழ் பாட இங்கே இதயங்கள் பல கோடி. துறையெல்லாம் கடந்தவனே உன் துணையொன்றை நாம் தேடி. யாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் அன்பார்ந்த இறைகுலமே, இன்று நமது தாய் திருச்சபை மூவொரு இறைவன் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. மூவொரு இறைவன் என்றால் தந்தை படைப்பாளராகவும், மகன் மீட்பராகவும், தூய ஆவி எந்த நாளும் நம்மை பராமரிப்பவராகவும் விவிலியத்தின் அடிப்படையில் இம்மறைப்பொருளை உணர்கின்றோம், அதன்படி வாழ்கின்றோம். மூவொரு கடவுளும் மூன்று கடவுளா என்று சிலர் கேட்கலாம். ஆனால் படைத்தவர் தந்தை, அகரமும் நகரமும் நானே என்றவர் மகன், நீரில் அசைவாடி கொண்டிருந்தவர் தூய ஆவி. மூன்று ஆட்களும் ஒரே ஞானம், ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே இறை இயல்பு இருப்பதால் ஒன்றிணைப்பு நிலவுகிறது. தந்தை படைப்பாளராகவும், மகன் மீட்பராகவும், தூய ஆவி ஆட்சிப்பவராகவும் சாதாரண முறையில் நாம் புரிந்து கொண்டாலும் எந்த ஒரு பணியையும் யாரும் தனித்து செய்வதில்லை. மூன்று ஆட்களும் எல்லாவற்றிலும் இணைந்து செயல்படுத்துகின்றனர். தந்தை, மகன், தூய ஆவி என்னும் கூட்டு தத்துவம் நம்மில் இருக்கும் பகைமையை எண்ணங்களை நீக்கி சுயநலத்தை போக்கி நட்புறவில் வாழ தேவையான வரங்களை இன்றைய தமத்திருத்துவ பெருவிழா திருப்பலியை கொண்டாட்டங்களில் சிறப்பாக மன்றாடுவோம். இன்று நாம் மூவொரு கடவுளுடைய பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். ஏற்கனவே சொன்னது போல ஏன் மூவர் கடவுள்? ஒரே சிந்தனை, ஒரே வல்லமை, ஒரே சித்தம். எனவே தான் மூவர் கடவுள். இன்றைக்கு நமக்கு ஒரு சவால். மூவர் கடவுளை தினந்தோறும் நம்ம வழிபடுறோம். தந்தை, மகன், தூய ஆவின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயும் நம்ம வழிபடுறோம். ஆனால் உண்மையிலே என் குடும்பத்தில் ஒரே உள்ளம், ஒரே சிந்தனை, ஒரே வல்லமை, ஒரே சித்தம் இருக்குதா? இல்லை அப்படின்னு சொன்னால் ஆண்டவருடைய மூவர் கடவுளுடைய பிரசன்னம் குறைவாக இருக்குது, இல்லாமல் இருக்குதுன்னு அர்த்தம். ஆண்டவர் எனக்குள்ளாக, மூவர் கடவுள் எனக்குள்ளாக, என் குடும்பத்துக்குள்ளாக செயலாற்றவில்லை அப்படின்னு தான் அர்த்தம். எனவே சற்று சிந்தித்து பார்த்து கண்களை மூடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களை குறிப்பாக
ஆண்டவரே, என்னுடைய குடும்பம் கூட உம்முடைய குடும்பம் போல உம்முடைய அந்த இறை அந்த தன்மை போல என் குடும்பம் கூட மாறணும். எல்லோரும் ஒத்த அந்த ஒரு சித்தத்தில் வாழணும். நாங்களும் என் குடும்பத்தில் அமைதி, சமாதானத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்கணும். அங்கே இதற்காக நாம் வரங்கேற்போம். அதுக்கு தடையாக இருக்கிற நமது காரியங்களை நினைத்து பார்ப்போம். எது எனக்கு தடையாக, என் குடும்பத்தினுடைய இந்த வாழ்வுக்கு, குடும்ப வாழ்வுக்கு தடையாக இருப்பது என்ன நினைத்து பார்த்து மனவருந்தி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பை கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரி உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்து என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் இறைவன் மீது இரக்கம் வைத்து குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மை, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்த உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இணங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையிலிருந்து என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குமே.
மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது தகுமறை பொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீ. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கிடுவதன் வழியாக என்றென்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சி அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் இருவருவராக இருக்க ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செயலாண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறைவார்த்தைகள் 22 31 வரை. இறைவனின் ஞானம் கூறுவது: ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே தொல்பழங்காலத்தில் எதையும் படைக்கும் முன்னரே என்னை படைத்தார். தொடக்கத்தில் பூ உலகு உண்டாக்கும் முன்னே நானே முதல் நிலைநிறுத்த பெற்றேன். கடல்களே இல்லாத காலத்தில் நான் பிறந்தேன். பொங்கி வழியும் ஊற்றுகளும் அப்போது இல்லை. மலைகள் நிலைநாட்டப்படும் முன்னே, குன்றுகள் உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். அவர் பூ உலகையும் பரந்த வெளியையும் உண்டாக்கும் முன்னே, உலகின் முதல் மந்துகளை உண்டாக்கும் முன்னே நான் பிறந்தேன். வானத்தை அவர் நிலைநிறுத்தினபடும் போது, கடல் மீது அடிவானத்தின் எல்லையை குறித்த போது நான் அங்கே இருந்தேன். உலகத்தில் மேகங்களை அவர் அமைத்த போது, ஆழ்கடலில் ஊற்றுகளை அவர் தோற்றுவித்த போது நான் அங்கே இருந்தேன். அவர் கடலுக்கு எல்லையை ஏற்படுத்திய அந்த எல்லையை கடல் நீர் கடாவாதிருக்கும்படி செய்தபோது, பூவுலகிற்கு அவர் அடித்தளமிட்ட போது நான் அவர் அருகில் அவருடைய சிற்பியாயிருந்தேன். நாள்தோறும் அவர் மகிழ்ச்சி ஊட்டினேன். எப்போதும் அவர் முன்னிலையில் மகிழ்ந்து செயலாற்றினேன். அவரது பூவுலகில் எங்கும் மகிழ்ந்து செயலாற்றினேன். மனித இனத்தோடு இருப்பதில் மகிழ்ச்சி கண்டேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. 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 உமது கைவேலைப்பாடாகிய வானத்தையும் அதில் நீர் பொருத்தியுள்ள நிலாவையும் விண்மீன்களையும் நான் நோக்கும் போது
மனிதர் நீ நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவராக்கியுள்ளே. ஆட்சியும் மேன்மையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளே. உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளே. எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆடு மாடுகள் எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளே. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. ஆண்டவரே உமது பெயர் உலகெங்கும் மேன்மையாய் உள்ளது. இரண்டாம் வாசகம். நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் உரோமியாக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதர சகோதரிகளே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கையின் மூலம் கடவுளுக்கு ஏற்புடையவராகியுள்ள நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கடவுளோடு நல்லுறவு கொண்டுள்ளோம். நாம் இப்போது அருள்நிலையை பெற்றிருக்கிறோம். இந்நிலையை அடையும் உரிமை இயேசு கிறிஸ்து மீது கொண்ட நம்பிக்கையால் தான் அவர் வழியாகவே நமக்கு கிடைத்தது. கடவுளின் மாட்சியில் பங்கு பெறுவோம் என்னும் எதிர்நோக்கில் நாம் பெருமகிழ்ச்சி கொள்ள முடிகிறது. அது மட்டுமல்ல, துன்பங்களை தாங்கிக் கொள்வதிலும் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். ஏனெனில் துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகைமையும், தகைமையால் எதிர்நோக்கும் விளைவும் என அறிந்திருக்கிறோம். அந்த எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருந்தவரும் இருக்கின்றவரும் வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான தந்தை கடவுள் மகன் தூயாவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 16 இறை வசனங்கள் 12 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு முறை திருத்தந்தை அவர்கள், இப்பொழுது இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், சிறு பிள்ளைகளை அவங்கள சந்திக்கும் பொழுது இந்த மூவொரு கடவுளை பற்றி பேசுகிறார். ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்த போது கடவுள் படைத்தார். அந்த வார்த்தை உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு, உண்டாகுது. அந்த வார்த்தை தான் இயேசு ஆண்டவர். அவர் தான் இந்த வேர்ல்ட் ஆண்டவர் இயேசு. அடுத்தது சொல்கிறாரு அதே நேரத்தில் தூய ஆவி அசைவாடி கொண்டிருந்தார், நீர்த்திரள் மீது அசைவாடி கொண்டிருந்தார். தூய ஆவியானவர் அனைத்தையும் செயல்படுத்துகிறார். அப்பவே தூய ஆவியுடைய பிரசன்னம் அப்பந்தே இருக்குது. படைப்பிலேயே மூவொரு கடவுளை நாம் பார்க்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். வழக்கமாக எல்லாத்துலையும் ஏதாவது ஒரு இடகுடமாக ஒரு கேள்வி கேட்க யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நம்ம பசங்க நிறைய கேட்பாங்க அதெல்லாம். ஆகவே அவர் இப்போ சொல்லும்போது அப்போ அந்த ஒரு பையன் சொன்னான், ஓகே பாப்பா அதெல்லாம் நான் கரெக்டு தான். அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க, படைக்கும் பொழுது ஒன்றா இருந்தாங்க, மூவர் கடவுளாக இருந்து இந்த உலகத்தை படைத்தாங்க. படைக்கிறதுக்கு முன்னாடி வாட் தேர் டூயிங் பிஃபோர் தட், என்ன அவங்க செஞ்சு கொண்டிருந்தாங்க எதிர்பார்க்கல. திருத்தந்தை இப்படியெல்லாம் இவங்க கேள்வி கேட்பாங்களாம் எதிர்பார்க்கல. கொஞ்சம் சுதாரிச்சுட்டு சொன்னார். அவர் ரொம்ப சிம்பிளாக they were loving அப்படின்னு சொன்னார்.
அவர்கள் அன்பு செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொன்னார். இந்த உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடி மூவொரு கடவுள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்பதற்கான ஒரு கேள்விக்கு திருத்தந்தை சொல்லுகிறார், அவர்கள் அன்பு செய்து கொண்டிருந்தார்கள். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த உலகம் இன்று வரை இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் மிச்சம் மீது இருக்கிற கொஞ்சம் அன்பினால் தான். இல்லைன்னு சொன்னால் அந்த உலகம் சுடுகாடாக எரிகாடாக மாறி இருக்கும். ஆகவே மூவொரு கடவுளுடைய முக்கியமான ஒரு வாழ்வு முறை என்று சொன்னால், நம்ம கற்றுக் கொடுக்க வாழ்வு முறை என்று சொன்னால் அன்பு செய்வது, நேசிப்பது. அந்த அன்பு செய்வதனால பல நேரங்களில் நம்ம பல காரியங்களை கடந்து போக முடிகிறது. ஆண்டவர் சொல்றாரு நற்செய்தியில, ஏன் நமக்கு இவ்வளவு பிரச்சனைன்னு சொல்லாம சொல்றாரு, அன்பு தணிந்து போகிறது, எனவே தான் நமக்கு இந்த பிரச்சனை. தணிந்து போகிற அன்பாக இருக்கிறது. தொடக்கத்தில் இருந்த அன்பு இறுதி வரை இல்லை. தொடக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு பாசம், அந்த ஒரு அக்கறை, அந்த ஒரு அடுத்த ஒரு உணர்வுகளை புரிந்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது இல்லை. 2 பேர் சாமியார்கிட்ட போனாங்க. சாமி, எங்களால் சேர்ந்து வாழ முடியாது, அதனால் எங்களை பிரித்து விட்ருங்க, எப்படியாது நீங்கள் தான் கல்யாணம் பண்ணி வச்சுங்க, நீங்களே பிரித்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. சாமி எவ்வளோ சொல்லி பார்த்தார், ஏமா நம்ம திருச்சபையில் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் பிரிக்க முடியாது, விவாகரத்துலாம் கிடையாதுன்னு சொல்லி பார்த்தார். அவங்க எதுவும் கேட்குறாப்பல இல்லை. அவர் மனசில் நினச்சிக்கினார், சரி உங்களுக்கு வேறு வைத்தியம் பண்ணணும், 2 பேரும் வாங்க கோயிலுக்கு வாங்கினார். முட்டி போட்டார், தீர்த்த சொம்பு எடுத்துக்கினார், ஜெபம் பண்ணார். மந்திரிக்கணும் இல்லையா, தொங்குன்னு தலையில் ஒன்று போட்டார். ஐயோ ஃபாதர், அடுத்து ஜெபம் பண்ணி டப்பு நீங்கள் ஒன்று போட்டார். இப்படியே மாற்றி மாற்றி போட்டிருந்தார். என்ன ஆச்சு? ஐயோ என்ன சாமி எங்களை அடித்து கொள்றீங்க, வேறு வழி கிடையாது, எவனோ செத்தா தான் விவகாரத்து. என் திருச்சபையை பொறுத்தவரையிலையும் யாராவது ஒருத்தர் மண்டை போட்டால் தான் உனக்கு ஃப்ரீ, உனக்கு அது வயசு உனக்கு விவகாரத்தெல்லாம் கிடையாது. ஐயோ அப்படின்னு சொன்னால் நாங்கள் இப்படியே சேர்ந்து வாழ்ந்துடும், விட்டுறங்கன்ட்டு ஓடி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போது இணைந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வது என்பது ஆண்டோட விருப்பம். ஏன்னா அப்படித்தான் இருக்கிறாங்க அவங்க. கடவுள் மூவொரு கடவுள் என்ற அந்த ஒரு இயங்குதல், இயக்கம் எதுலனா சேர்ந்து வாழ்வது, சேர்ந்து வாழ்வதிலே, இணைந்து வாழ்வதிலே. அது எப்படி? ஒரே சித்தம், ஒரே வல்லமை, ஒரே சிந்தனை, அதில் சேர்ந்து வாழ்வது சாத்தியமா? இப்போ நம்மளுக்கு ஒரு பெரிய கேள்வி என்ன வேணும், இதெல்லாம் சாத்தியமா சாமி? சாத்தியமே இல்லை என்பது போல தான் இப்போது நமக்கு நிறைய பேருக்கு மனசுக்குள்ளே ஓடிக்கணும். கணவன் மனைவி மட்டுமே எடுத்துக்கணும், வேற யாரையும் நம்ம தேவையில்லை. சாத்தியமா? அது இல்லைன்றதுனால பிரச்சனையே. ஒரே சித்தம், ஒரே வல்லமை, அல்லது ஒரே சிந்தனையோடு இருக்கிறோமா, ஒரே சுவாபத்தோடு இயல்போடு இருக்கிறோமா? இல்லை, இருக்க முடியல. அது எங்கே ஆரம்பிச்சது? அங்கேயே சாத்தான் ஆரம்பிச்சிட்டான் இல்லையா? ஆண்டவர் சொன்னார் இல்லையா, அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாது, நீ சாப்பிட்ட கடவுளை போல மாறிடுவ. இல்லை, இப்போ அப்போ அதனுடைய பிரச்சனை நமக்கு ஆணிவேர் பாவத்தில் இருந்து நமக்கு அது ஆரம்பமாகும். எனவே இன்று நம்முடைய அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். நிறைய தம்பதிகள் சொல்ல முடியல, நிறைய குடும்பம் சொல்ல முடியல. நான் சொன்னால் என் கணவர் ஏற்றுக்குவார், அந்த நம்பிக்கை கிடையாது. இல்லை, என் கணவர் சொன்னால் நான் முழுசாக ஏற்றுக்குவேன், முடியாது. தவறு கிடையாது, மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், கருத்துக்கள் வேறுபாடுகள் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அது நான் நேசிப்பதற்கு தடையாக இருக்கக்கூடாது, அதான் முக்கியமானது. இப்போ நம்ம எங்கே கடந்து போயிட்டோன்னு சொன்னால், மாற்று கருத்துக்கள், வேறுபாடுகள், வேற்று கருத்துக்கள் இருக்கலாம், கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும், அது வளர்ச்சிக்கு உதவும்.
2 பேரும் சேர்ந்து வீடை கட்டுறீங்க, இப்படி கட்டலாம் அப்படின்னு கணவர் சொல்லும்போது, இல்லைங்க இப்படி கட்டினா நல்லாயிருக்கும், நல்லது. ஆனால் அதுதான் நீங்கள் 2 பேரும் பிரிவதற்கு காரணமாக இருக்குன்னு சொன்னால் அது தப்பு. அங்கேதான் பாவம் விளையாடுகிறது, வேலை செய்கிறது, சாத்தான் வேலை செய்கிறான். ஆகவே இணைந்து வாழ்கிற வாழ்க்கை என்பது ஏற்றுக்கொள்கிற வாழ்க்கை, அந்த அன்பினால் இயங்குகிற வாழ்க்கையாக இருக்கிறது. அப்படி வாழாத போது நம்ம பிதாசுதனி போகிறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. தினந்தோறும் அந்த மூவர் கடவுளை நினச்சி பார்த்து நம்ம பிதாசுதன் தூய் ஆவி என்று சொல்லி நம்ம அவர்களை கூவி அழைக்கிறோமே, எங்கே வருவாங்க? யார்கிட்ட வருவாங்க? என்கிட்ட வருவாங்களா, அல்லது பிள்ளைகள்கிட்ட போவாங்களா, அல்லது மனைவி கிட்ட போவாங்களா, அல்லது மாமியார் கிட்ட போவாங்க? யார்கிட்ட வருவாங்க? அவங்க தூய மூவர் கடவுள் வர முடியும், எங்கேயுமே வர முடியாது. எனவே தான் ஆண்டவர் நற்செய்தியில் மிக அருமையாக சொல்கிறார், இந்த மண்ணுலகிலே யாராவது இருவர் ஒரு காரியத்தை குறித்து மனம் ஒத்திருப்பார்கள் என்று சொன்னால் நான் அவற்றை அவர்களுக்கு கொடுப்பேன். இந்த மண்ணுலகில் யாராவது இருவர் ஒரு காரியத்தை குறித்து மனம் ஒத்திருப்பார்கள் என்று சொன்னால், ஏன்னா அவருடைய தன்மையாக தான், அவருடைய கடவுளுடைய தன்மையாக தான் மனம் ஒத்து இருப்பது. யோசித்து பாருங்க, ஒரு கணவன் மனைவியை விட யார்கிட்ட இதை எதிர்பார்க்க முடியுமா? மன ஒத்த வாழ்க்கை. யாராவது இருவர் இந்த மண்ணுலகிலே ஒரு காரியத்தை குறித்து மனம் ஒத்திருப்பார்கள் என்று சொன்னால், அப்போ ஒரு கணவன் மனைவியை விட மனமொத்த வாழ்க்கை, மனமொத்த ஒரு மன்றாட்டு ஜபம் இருக்க முடியுமானா கஷ்டம். அவங்களாண்டே இல்லைன்னா மற்றவர்கள் எப்படி இருக்கும்? அப்போ யாராவது இருவர் மன ஒத்து இருந்தால் நான் அவர்கள் கேட்டதை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த மண்ணுலகில் அதை நான் கொடுப்பேன். கணவன் மனைவிக்கு தான் சொல்கிறார் ஆண்டவர், குடும்பத்துக்கு தான் சொல்கிறார். ஏன்னா அவங்க அப்படி தான் இருக்கிறாங்க, அப்படி தான் வாழறாங்க. மூவர் கடவுள் அப்படி தான் வாழறாங்க. அன்பார்ந்தவர்கள், இந்த மூவர் கடவுளுடைய விழா என்பது இருக்கிற 325 அதாவது கிபி தான். இந்த ஏறக்குறைய நம்முடைய இந்த ஆண்டவருடைய இறப்புக்கு அப்புறம் வந்து கதை கவலைலாம் முடிஞ்சு கொஞ்சம் எல்லாம் நல்லா செட்டிலாக இருக்கும்போது வந்த ஒரு பிரச்சனை, ஏரியனிசம் என்று சொல்லுவாங்க. ஏரியூஸ் என்கிற ஒரு சாமியார், குருவானவர். அவர் வந்து சொல்கிறார், ஆண்டவர் இயேசு அப்படின்றவர் படைக்கப்பட்டவர், அவ்வளோதான், தந்தையுடைய ஒரே மகன் அப்படிலாம் கிடையாது, தந்தையோடு இருந்தவர் அதெல்லாம் கிடையாது. யோவான் சொல்கிறார், ஆதியிலே வார்த்தை இருந்தார், வார்த்தை கடவுளோடு இருந்தார், கடவுளாயும் இருந்தார். அவர் ஏற்றுக்கல, அதெல்லாம் அவர் ஒரு படைக்கப்பட்ட ஒரு பொருள், அவ்வளோதான். எனவே நித்திய வாழ்வுலாம் அவருக்கே கிடையாது. அவருக்கு தந்தை கடவுள் கொடுத்தா தான் அவருக்கு வாழ்க்கை, அப்படிலாம் அவருக்கே வாழ்க்கை கிடையாது. தூயாவி கடவுளே கிடையாது. இப்படி தான் வந்து ஒரு 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 காரியமான எண்ணமானது அது வந்து எல்லாருக்கும் பரப்பப்பட்டது. அந்த கான்ஸ்டன்டைன் என்கிற ஒரு அரசன், அப்பொழுது அவன் தான் முதல் கிறிஸ்துவ அரசன். அவன் உடனே வந்து ஒரு சங்கத்தை கூட்டுகிறான், நைசேயா என்று சொல்லுகிற ஒரு சங்கம். அந்த முதல் சங்கம் கூடுகிறது, எருசலேம் சங்கத்துக்கு பிறகு அதான் முதல் அடுத்த சங்கம். அப்போ கூடுகிற பொழுது அங்கே தான் இதை விவாதிக்கிறாங்க. 325 ஒரு 318 ஆயர்கள் சேர்ந்து இதை விவாதிக்கிறார்கள், இதற்கு ஒரு முடிவு கட்டுகிறார்கள். அப்படி முடிவு கட்டிய பிறகுதான் நான் இந்த ஒரு மூவர் கடவுளை முழுமையாக திருச்சபை ஏற்றுக்கொண்டு நம்பி விசுவசித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசுவும் சரி அல்லது தூய ஆவியும் மூவரும் கடவுள் தான், மூன்று பேரும் கடவுள் தான் என்பதை மிக அழுத்தமாக சொல்லிக் கொடுக்கிறார். நான் வந்து சென்ற வாரத்தில் வந்து வெளியே போயிட்டு ஆட்டோவில் வந்தேன். வரும்போது நான் ஆட்டோவில் வந்தவர் வந்து ஒரு முஸ்லீம் சகோதரர், அவர் தான் வண்டி ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க கேட்டார். நான் இங்கே இறுதி ஆண்டவர் கோயிலுக்கு போகிறேன்னு சொன்னேன். அங்கே ஒரு சர்ச்சு இருக்குதுன்னு தெரியும், அதுக்கு பேர் என்ன சொல்கிறீங்க? இறுதி ஆண்டவர். அப்படியா? அப்படின்னா என்னங்கன்னார். இயேசு ஆண்டவர் தான், அவருடைய இதயத்தை அதிகமாக தியானித்து அவருக்காக வந்து நாங்கள் வந்து அந்த ஒரு காரியத்தை தன்மை குறித்து அதிகமாக நம்புகிற விசுவசிக்கிற ஆராதிக்கிற இடம் அப்படின்னு சொன்னோம். அப்போ அவர் உடனே கேட்டார், அவர்
ஏங்க வந்து மற்றவங்க தான் 1008 சாமியை வச்சுக்கலாம் பார்த்தா நீங்கள் கூட அப்படி வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் சாமியார்லாம் தெரியாதவர், நான் கோயிலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏங்க நீங்கள் உங்கள் பேர், அவர் ஏதோ பேர் சொன்னார், உங்களுடைய கணவருக்கு நீங்கள், உங்களுடைய மனைவிக்கு நீங்கள் கணவர் இல்லையா, பிள்ளைங்களுக்கு அப்பா, அதில் மற்றவங்களுக்கு மாமா மச்சான் அண்ணன் தம்பி ஃப்ரெண்டு இதெல்லாம் இருக்கிறீங்களா, நீங்கள் ஒரு ஆள் தானேங்க, ஏங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, எல்லாருக்கும் கணவனாக இருக்க வேண்டியது தானே, எல்லாருக்கும் மச்சானாக இருக்க வேண்டியது தானே, ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம்ல. ஆள் என்பது ஒன்று தான், கடவுள் என்பவர் ஒருவர் தான். ஆனால் தன்மைகளை நாங்கள் கொண்டாடுகிறோம், அவருடைய தன்மைகளை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதனால் வந்து இதில் வந்து பெரிய வரைக்கலாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்போ அவர் தெளிவாக மறுபடியும் தெளிவுபடுத்தினார். அப்போ கடவுள் ஒருத்தர் தானே, ஒருத்தர் தான், ஒரு கடவுள் தானே கும்பிட்றீங்க, ஒரு கடவுள் தான் கும்பிட்றோம். சரிங்க வரேன் போயிட்டார். எனவே ஆழ்தன்மையிலே அவர்கள் மூவரு கடவுளாக இருந்தாலும் கூட கடவுள் ஒருவராக இருக்கிறார். அவருடைய தன்மைகள் என்பது நம்மை அன்பு செய்வதனால், அந்த தன்மைகள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலே அது வெளிப்படுத்தப்பட்டது, அந்த அன்பு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இந்த மூவரு கடவுளாக நம்முடைய வாழ்க்கையிலே கலந்திருக்கிறார்கள். யோவான் நற்செய்தியில் மிக அருமையாக வாசிக்கிறோம். வந்து நாங்கள், அதாவது ஆண்டவர் வார்த்தையை கடைபிடிக்கிற பற்றி சொல்கிறார். யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு கடைபிடிக்கிறார், நாங்கள் வந்து அவரோடு குடிகொள்வோம். யோவான் 14 வாசிக்கிறோம், நாங்கள் வந்து குடிகொள்வோம் சொல்கிறார். அதே போல் திருவெளிப்பாடு 3:20 வாசிக்கிறோம், நான் வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது என் குரலை கேட்டு கதவை திறப்பார்கள் என்று சொன்னால். நல்லா கவனிக்கும், வசனங்கள் நல்ல எடுத்து வாசிக்கும். நான் வெளியே நின்று கொண்டிருக்கிறேன், கதவை தட்டி கொண்டிருக்கிறேன், யாராவது ஒருவர் என் குரலை கேட்பார்கள் என்று சொன்னால் நாங்கள் வந்து அவரோடு இருந்துண்போம். தந்தை கடவுளுடைய மூவரு பிரசன்னம். ஆகவே கடவுள் ஒருவராக இருக்கிறார், ஆனால் அவர் ஆழ்தன்மையில, செயல்பாட்டில, இயக்கத்திலே மூவராக இருந்து நம்மை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். நமக்காக தான், அது அவங்களுக்காக இல்லை. என் குடும்பம், என் சமூகம், என் வாழ்க்கை, இதை இன்னும் அதிகமாக மேம்படுத்துவதற்காக இன்று வந்து 2ஆம் வாசகம் வந்து பவுல் அந்த ரோமேயர்களுடைய திருமுகத்தில் வாசித்தோம். துன்பத்தால் மன உறுதியும், மன உறுதியால் தகமையும், தகமையால் எதிர்நோக்கு விளையும் என காத்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். ஆகவே நம்முடைய ஒரு மேம்பட்ட வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு முழு மனிதனுக்குரிய வாழ்க்கை வாழ்வதற்காக ஆண்டவர் நம்மை எப்படியெல்லாம் இயக்கி நம்மை ஒன்று சேர்த்து அந்த நிலைக்கு கொண்டு வர முடியுமோ அதற்காக ஆண்டவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறார். எனவே நம் பொருட்டு தான் இந்த சிலுவை மரணம் எதற்கு? எனக்காக தான். அந்த மாட்டுக்கொட்டாய் எதற்கு? எனக்காக தான். இல்லை அவர் மீண்டுமாக அரசராக எதுக்கு வரப்போறாரு? எனக்காக தான். எல்லாம் எனக்காக, என் மீது வைத்த அன்புக்காக, நம்மை இயக்குவதற்காக, இந்த உலகத்தை இயக்குவதற்காக, இந்த உலகத்தை இன்னும் அன்பினால் நிரப்புவதற்காக, பாசத்தினால் நிரப்புவதற்காக, இந்த உலகம் இன்னும் அந்த அன்பில வெற்றி போகாமல் பார்த்து கொள்வதற்காக, இந்த உலகம் இன்னும் அதிகமாக ஒரே இந்த ஒரு இயக்கத்தில், ஒற்றுமை உணர்விலே, அன்பிலே, பாசத்தில் எப்பொழுதும் இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, இயங்கி கொண்டிருக்கிற உலகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களுக்காக, எனக்காக இவர்கள் மூவொரு கடவுளாக, மூவொரு தன்மையில், 3 ஆட்களாக அவர்கள் பிரிந்து நமக்காக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளோதான். ஆனால் கடவுள் ஒருவராக இருக்கு. சரி, இப்போ அந்த கடவுள் என் குடும்பத்தில் இருக்கிறாரா? இதுதான் கேள்வி. கடவுள் இருக்கிறாரு, சரி, அந்த மூவொரு கடவுள் என் குடும்பத்தில் செயலாற்றுகிறாரா? இல்லைங்க சாமி, ஒரு 30% இருக்கிறாரு, இல்லை ஒரு 50%, இல்லை 80%, அப்படியாவது கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போம். என் குடும்பத்தில் இந்த மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா அர்த்தம்? அன்பு, பாசம், இரக்கம், கருணை, விட்டு கொடுப்பது, மன்னிப்பது, ஏற்றுக்கொள்வது, மற்றவர்களுடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பது, மற்றவர்களை பவுல் சொல்கிறார் இல்லையா, பிறரை உங்களை விட மதிப்புக்குரியவராய் கருதுவது, இப்படிலாம் என் குடும்பத்தில் இருக்கா? இருந்துச்சுன்னா அங்கே மூவொரு கடவுளுடைய பிரசன்னம் இருக்குது அப்படின்னு அர்த்தம்.
அதற்காக ஜெபிப்போம், அதற்காக வரங்கேற்போம். இறைவன் மூவர் கடவுளாகிய ஆண்டவர் நம்மை இயக்கி கொண்டிருக்கிறவர். நாம் இன்னும் அதிகமாக முன்னேறி அவருடைய அந்த இறைத்தன்மையை அடைந்து நாம் முழுமையான அன்பில், பாசத்தில், முழுமையான விசுவாசத்தில், நம்பிக்கையில் நாம் ஒருவர் இணைந்த வாழ்க்கை, சாட்சிய வாழ்க்கை வாழ்ந்திடும்படியாக இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். ஆமென். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கண்ணி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆத்துவினாற்றில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார். மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிறைந்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். ஆண்டவர் அவர்களைப் போலவே, மூவர் கடவுளைப் போலவே நம்மை வாழ்வதற்கான வல்லமையும் ஆற்றலையும் கொடுக்க விரும்புகிறார். எனவேதான் இந்த திருப்பலியிலே அவர் நமக்காக வார்த்தையாய், உடலாய், இரத்தமாய் எழுந்தருளி வருகிறார். எனவே அவரிடத்தில் நம்பிக்கையோடு மன்றாடி பெற்றுக்கொள்வோம். இறை அச்சமே ஞானத்தின் தொடக்கம் என்றுரைத்த எம் இறைவா, திரு அவையின் திருத்தந்தை முதல் பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் மூவர் கடவுளைப் போன்று ஒற்றுமையின் அடையாளமாகவும் சமத்துவத்தின் சங்கமமாகவும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய ஞானத்தையும் புரிதலையும் பெற்று திரு அவை சிறப்புடன் திகழ தேவையான ஆற்றலை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருளிலும் அன்பிலும் நட்புறவிலும் ஒன்றிணைந்திருக்கும் எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இறை அருளின் துணையோடு இறை அனுபவத்தை பெற்றிட உம்மை போல் ஒன்றாய் ஒற்றுமையுடன் வாழவும், உண்மையான கிறிஸ்துவராக எப்போதும் கடவுளோடும் பிறரோடும் உறவோடும் வாழ எமக்கு தேவையான வரங்களை தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் அரசே எம் இறைவா, உடன்பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் அன்பு காட்டுங்கள். பிறர் உங்களை விட மதிப்பிற்கு உரியவர் என எண்ணுங்கள் என்ற பவுலடிகளாரின் வார்த்தைகளுக்கேற்ப அடுத்திருப்பவருடன் அன்பும் சுயநலமில்லாத சேவை மனப்பான்மை மனம் கொண்டவர்களாகவும் உலகமெங்கும் உம் அன்பின் சாட்சிகள் வலம் வர உமது அருளை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலகின் ஒளியே இறைவா, உலகில் தோன்றும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்றவர் நீரே. எங்கள் இதயங்களையும் ஒளிர்வித்தருளும். உமது வார்த்தையாலும் உணவாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் எப்பொழுதும் உமக்கு உகந்தவற்றையே நாடவும்
பிறரை நேர்மையான உள்ளத்தோடு அன்பு செய்து வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் சந்திக்கும் ஏழைகள், இன்னலுறுவோர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், ஆதரவற்றோருக்கு தாராளமாக மனமு வந்து உதவிக்கரம் நீட்டவும், நாங்கள் சிறந்த முறையில் பருவமழையை பெற்று வளமுடன் வாழ உமது அருளை பொழிந்திட வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தனிப்பட்ட தேவைகளுக்காக உருக்கமாய் செபிப்போம். இன்றைய நாளில் நம்முடைய குடும்பங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஆணிவேராக இருப்பது அறிவை வைத்து வாழ்வது, அன்பை வைத்து இதயத்தை வைத்து வாழாமல் அறிவை மட்டுமே பயன்படுத்தி வாழ கற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அந்த அறிவு பரிசுத்தமாய் மாற வேண்டும், தூயாவின் திருக்கொடையாய் மாற வேண்டும், ஞானமாய் அது உருவெடுக்க வேண்டும். அது ஞானம் ஆண்டவரோடு இணைந்த ஆசீர்வாதமாய் இருந்து நம்மை வழி நடத்தும். எனவே ஆண்டவரத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய இதயங்கள் இயக்கப்பட வேண்டுமாய், இதயங்களிலிருந்து நாம் பேச வேண்டுமாய், குடும்பத்தில் உண்மையான வார்த்தைகள் என் இதயத்திலிருந்து வர வேண்டுமாய் ஆண்டவர் நம்மை ஆஸ்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுப்போம். அன்பு தந்தை இறைவா, நாங்கள் கேட்டிருக்கிற இந்த மன்றாட்டுகள் எல்லாம் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக நாங்கள் உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, இன்று மலராய் மலர்ந்து உன்னில் உயிராய் கலந்து கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே, கூரைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீக்குமே, இறைவா வருவாய் என் உள்ளம் முன்னில்லம் அறிந்தே, இறைவா வருவாய் என் உள்ளம் முன்னில்லம் அறிந்தே, உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன், உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுத்தேன், தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே, மனம் தருவின் காணிக்கை என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரங்களுடைய என்னுடைய இந்த பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களை உமக்கு வந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரானது என்றுமல்ல இல்லாமல்ல இறைவா, இந்நாள் இவ்விடத்துள்ள நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறை தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரை வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையும் இறையியல்பில் ஒருமையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களில் ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவனுடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாகவே எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்த தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டுதம் சிதற கழித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உக்கு நன்றி கூறி தம் சிலர் கழித்த அவர் கூறியதாவது, நீ வரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதையும் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள், ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்து இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்புள்ள கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நின்றும் கோழியும் பொரிய தகுந்தவர்களை இறைச்சிக் கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகில் வரவிருக்கும் இது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினர் அனைவரோடும் இந்த திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமணம் ஏற்றுக்கொள்ளும் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், உலகில் மூக்க வந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நிலை வாழ்வில் பங்கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு வரும் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிக்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்க உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் இன்றும் இப்பொழுதும் ஒன்று சேர்ந்த இந்த வாழ்க்கைக்கு நம்மை அழைக்கின்றார். எனவேதான் ஒரு குடும்பமாக இணைத்திருக்க மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல. அவனுக்கு சரி நிகரான துணையை ஏற்படுத்துவோம். குடும்ப உறவு, குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவி என்பது சரி நிகரான வாழ்க்கை. ஆகவே தான் வாழ்வதை நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அந்த வல்லமை, அந்த ஒரு ஆற்றல், பலம் வேண்டும், வர வேண்டும், கிருபை வேண்டும். எனவேதான் வார்த்தையாய் நற்கருணையாய் நம்மை தேடி வருகிறார். ஆகவே மனம் வந்து ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்கள் ஆண்டவருக்கு ஏற்ற குடும்பங்களாக இருக்க, ஆண்டவருடைய காரியத்திலே மனம் ஒத்து வாழ, அவருடைய பிரசன்னத்தில் மனமொத்த குடும்பங்களாக இருக்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு காரியமும்
ஒரே குடும்ப சிந்தனையோடு ஒத்த சித்தத்தோடு நாம் சேர்ந்து ஒப்பு கொடுக்க இறைவன் நமக்கு போதுமான வல்லமை தர வேண்டுமாய் கரங்களை விரித்து கொண்டாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளும் என்று ஆடுகிறோம். உமது இரக்கத்தை நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திரு தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்திற்கேற்ப அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டுடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்களின் திருமகனே, தந்தையின் திருவுள்ளப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பார் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வழைத்து இந்த பிடித்து மிக்கப்படலால் இரத்தத்தினால் எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலிருந்து விடுவித்து நாங்கள் என்றும் உடைய கட்டளைகளில் கருத்தோறி நிற்க செய்திருளும். நாங்கள் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த குற்றங்கள், பலவீனங்கள், பாவங்களை எல்லாம் போக்குகின்ற இறைவனின் செம்மறி. நாம் குடும்பமாய் இணைந்து சேர்ந்து அவனுடைய பிரசனத்தில் திருக்குடும்பமாய் ஆஸ்வதிக்கப்பட்ட குடும்பமாய் வாழ்வதற்கான வல்லமையும் சக்தியும் பலத்தையும் கொடுக்க தேடி வருகிறார். விருந்துக்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வாக்கு மட்டும் சொல்லிடலாம், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் தொடர்த்துமை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென்.
மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. இனி நாடும் தெரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதாக கனிவாக வாழ்வின் நிறை காண இனி தீர்ந்த என் மன்னவா. மன்னவா உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உயிர்களோடு காலமும் உம்மை புகழச் செய்யும். இருப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவரு கடவுள் தன்மையும் பாகுபாடற்ற ஒருமையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட திருவுணவு எங்கள் உடல் உள்ள நலனை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமலோர் பவியை அருளினை தாயே வாழ்க வாழ்க. மாசல் கண்ணி மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. அமலோர் பவியை அருளினை தாயே வாழ்க வாழ்க. மாசல் கண்ணி மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க நீ வாழ்க வாழியவே. அன்னை வாழ்க அமளி வாழ்க வாழ்க வாழியவே. அமலோர் பவியே அருள்நெறி தாயே வாழ்க வாழ்க. மாசல் கண்ணி மாபெரும் தாயே வாழ்க வாழ்க. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.